நடைபெறக்கூடிய மகா சனிப்பெயர்ச்சி, புதன்கிழமை நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி பெரிய முன்னேற்றத்தையும், இந்த மீனராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், குடும்ப சுமை என்று சொல்லக்கூடிய குடும்ப பொறுப்பையும், பெரிய பெரிய உத்தியோகம் செய்யக்கூடிய பாக்கியம், குழந்தை பேர் தரக்கூடிய பாக்கியமும் இந்த காலத்தில் கிட்டும் என்பது உண்மை. விக்னேஸ்வராய நமக. கணநாதனே போற்றி, கணேசனே போற்றி, கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2023 அன்று நடைபெறும், அதாவது 20/12/2023 அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, அதாவது இந்த முறை சனிப்பெயர்ச்சி 20/12/2023 நடைபெறக்கூடிய மகா சனிப்பெயர்ச்சி என்று தான் சொல்லலாம். இது வாக்கியப்படி தான் நடைபெறுது. இருந்தனாலும் கோயில்களில், திருநள்ளாறு மற்றும் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் இதுவும் உகந்த நாள் தான். இதெல்லாம் எடுத்துக்காங்க, இந்த தேதி தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா புதன்கிழமை நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரவல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்று தான் நான் எடுத்துரைப்பேன். ஐயா, நம்மளுக்கு அதாவது சொல்கிறது 7.5 சனி காலம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த 7.5 சனி காலத்தில் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களும் நடைபெறும். அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இது வரைக்கும் நம்மளுக்கு குடும்பம் இல்லை அப்படின்றவங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்மளை ஏற்படுத்த போகிறது. இது வரைக்கும் வெளியூரில் வாழ்ந்திருந்த அனைவருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம சொந்த ஊருக்கு வரப்போகிறோம். சொந்த ஊரில் ஒரு குடுத்தனம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க தான் போகிறார் இந்த சனி பகவான். 12ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தாலும் விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுப விரயமாக தான் இருப்பார். அவரே தான் 11க்கும் 12க்கும் உடையவராக வரார். மீனராசிகார் பொறுத்த வரைக்கும் இப்போ காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் அதிபதி என்றாலும் அவரே 11க்கும் 12க்கும் உடையவர். ஏன்னா ஒரு மேன்மை தந்த இடத்துல தான் அவர் இதுக்கு முன்னே அமர்ந்திருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை பதிந்த இடம் அவருடைய ராசி மேலே பண்ணுது. நேரம் 3ஆம் பார்வையாக நம்ம கட்டுப்பட்டு தான் வாழ்ந்திருந்தோம். அந்த கட்டுக்கள் அனைத்தும் அவிழ்த்து விடப்பட்டது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த முறை சற்று சஞ்சலங்கள் தந்தால் இந்த 12ஆம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரும் இனிமேல் கிடையாது. முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பது சனி பகவான் மட்டும் பார்க்கக்கூடாது, குரு பகவானை பார்க்கணும், ராகு பகவானையும் பார்க்கணும். ஜென்ம ராகு 7ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு, 2ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்காரு. அந்த இடப்பெயர்ச்சி நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். குரு பகவான் நம்ம 2ஆம் இடத்தை விட்டுட்டு வெளியே செல்லும் பொழுது நல்லது ஒரு காலம் நம்மளுக்கு கிடைக்கும். தனவரவு அதிகரிக்கக்கூடிய கிடைக்கும், கம்யூனிகேஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இவருடைய 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துல பதிய போதையா. இது வரைக்கும் கட்டுப்பாடில் இருந்தோம், நம்மளுக்கு இனிமேல் கட்டுப்பாடு தேவையில்லை. இனிமேல் சுயம்சாலமாக தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக வாழக்கூடிய பிரச்சனைகளை விட்டுட்டு விலகிடும். பிரச்சனைகளிலிருந்து நாம் விலகப் போகிறோம் என்பதை நாம் குடும்பமாக இருந்தால் தனி கொடுத்துன்னு போகிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசிக்காரங்களாம் இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல் ஆண்டு தான் நினச்சிக்கலாம். ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆண்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும் ஐயா. இந்த 2.5 வருடம் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் தனி நிர்வாக அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரதான் போகிறார். என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும் ஐயா. இது வரைக்கும் நம்மளுக்கு நன்மையே செய்யலை சனி பகவான்னா இனிமேல் நன்மை செய்யக்கூடிய இடத்துல வந்திருக்கார் ஐயா. 12 விரயம் என்பதாலும் அது சுப விரயமாக தான் இருக்கும். ஏன்னா அவருடைய சொந்த வீடு அது, 11ஆம் பாவகம் காலபுருஷ தத்துவத்தில். அதனால சுப விரயம் என்பது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2.5 வருஷம் கண்டிப்பாக சுப விரயம் இருக்கும். என்னென்னா நம்ம வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த வரைக்கும் திருமணம் நடக்கலை, குழந்தை பேர் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை பேர் முதல் கொண்டு எல்லாம் செயல்படுத்துவார். வேறு யாரும் தரதில்லை, இவர் ஒருவரே கொடுத்துட்டு போயினே இருப்பார். என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும் ஐயா. மீனராசிக்காரங்க கஷ்டப்படுற தயவு செய்து அந்த கடினமான சூழ்நிலைலாம் இனிமேல் கிடையாது. அந்த பாவகத்தில் பார்வை நேராக ராசிநாதன் மேலே விழுந்தது. இனிமேல் விடத்துக்கு வாய்ப்பில்லை, 2ஆம் இடத்தில் தான் விழுது. சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடில் இனிமேல் கட்டுப்படும். நாமளும் அவங்க பேச்சை கேட்குற மாதிரி தான் நடைபெறும். இனிமேல் மனைவி பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு. அவங்க பேச்சை கேட்டு நடங்க, எந்த தொந்தரவும் நம்மளுக்கு வரவே வராது. நீங்கள் ஏன்னா கொஞ்சம் கோபக்காரங்க நீங்கள் மீனராசிக்காரங்களாம். சற்று இந்த திரிகோணஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருமே சற்று கோபம் அதிகம். இந்த கோணத்தில் அமர்ந்து உபயராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த ஒரு கோபத்தன்மை கொஞ்சம் சற்று தூக்கலாக தான் இருக்கும். அதுவும் மீனராசிக்காரங்க 12ஆம் அதிபதி என்பதாலையும் காலபுருஷ தத்துவத்தில் கொஞ்சம் சற்று கோபத்தை தாக்கத்தை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அது பகவான் வந்தாவே அந்த 7.5 சனி காலம் தொடங்கும் பொழுதே அவை எல்லாம் கொடுத்து விடுவார். தண்டனை பெறக்கூடிய காலம்லாம் எதுவுமே கிடையாது.
நாமளாக எடுத்து சிவநாமத்தையும் விஷ்ணு நாமத்தையும் ஏற்படுத்துங்க. தயவு செய்து சொல்கிறேன், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் தொந்தரவு எதுவுமே பண்ணாது, உங்களை எதுவும் தொந்தரவே பண்ணுறாது. கண்டிப்பாக குடும்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியம் அமையும் ஐயா. என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஐயா. இது வரைக்கும் எனக்கு குடும்பம் இல்லை, திருமணமே நடக்கலை அப்படின்றனா அவங்களுக்கு இனிமேல் இல்லற சுகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு படைக்கிற சுகம் இல்லை சாமி, நீராசிகார் எங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிடுச்சு, 35 வயசாகி கல்யாணம், இனிமேல் கண்டிப்பாக நடக்கும். பகவான் தான் அனுப்பணும், படி அளக்க வேண்டியவரே அவர் தான், சனி பகவான் தான், பரமாத்மாவே நம்மளுக்கு வந்துட்டார். இனிமேல் இல்லறம் செழிக்கக்கூடிய காலமாக அமையப் போகின்றது. குடும்பம் நம்மளுக்கு கிடைக்க தான் போகிறது, குழந்தை பேர் கிடைக்க தான் போகிறது. இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு, இடம் மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு சாமி. இது வரைக்கும் கிடைக்கல சாமி, எனக்கு டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல, உள்ளூருக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை, நம்மளுக்கு உள்ளூர்லேருந்து நம்ம வந்து படைக்க முடியலன்னா இனிமேல் அரசு உத்தியோகம் செய்கிறவங்களாம் தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காகவும் கண்டிப்பாக இது ஒரு போஸ்டிங் தான், பெரிய போஸ்டிங் கிடைக்க தான் போகுது. என்னென்னா வேலை கொஞ்சம் பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உண்மையாக தான், பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டு வேலை பளுவு அதிகமாக படுத்திடுவாங்க. வேலை பளுவு மட்டும்தாங்க அதிகப்படுத்தக்கூடிய காலம். என்னென்னா ஒரு 12 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க இப்போ கொஞ்சம் 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய காலமாக அமையும். மற்றபடி எந்த தொந்தரவும் பண்ணாது சாமி. இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும். இந்த 2.5 வருஷம் நம்மளுக்கு இரவு தூக்கம் என்பது இருக்காது. மற்றபடி வேலையில் ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையும். வேலை இழப்பில் இருந்தவங்க கூட இனிமேல் வேலைக்கு போகக்கூடிய காலம் வந்துடும் சாமி. இனிமேல் நான் பிஸ்னஸே பண்ணாமங்கிறேன்னா வேலையை செய்ய போகிறான். பிஸ்னஸ் விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க, போன ஆண்டெல்லாம் விட்டுட்டு வந்தவங்கெல்லாம் இனிமேல் சொந்த முயற்சியில் ஒரு சின்ன ஒரு கடையோ இல்லை ஒரு டிஃபன் கடையாவது போட்டு நான் மக்களுக்காக நான் வேலை செய்கிறேன், நம்ம சின்ன ஒரு முதலீடாவது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு ஒரு சின்ன வேலையை எடுத்து சொந்த தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த மீனராசிக்காரங்க மொத்த பேருக்குமே வழங்க போகிறேன். ஐயா நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னா கம்பெனிலேருந்து அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அதான் பெரிய சொன்னேன், ப்ரொமோஷன் கொடுத்து பெரிய வெயிட் ஒர்க் என்னென்னா அதை மெயின்டைன் பண்ணணும் அல்லவா, அந்த போஸ்டிங் கிடைக்குது அல்லவா, நல்ல வருமானமும் கிடைக்கும், வேலை பளுவும் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு சனி பெயர்ச்சி இப்பொழுது நடைபெறப் போகிறது. விரயத்தில் இருந்தாலும் மேன்மை தரக்கூடிய சனி பெயர்ச்சி என்றால் அது இந்த வாட்டி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி தான் ஐயா. ஏன்னா 11ஆம் பாவகத்தில் வீட்டிருக்கும் கிரகங்கள் எதுவும் கெடுதல் செய்யாது என்பது புது விதி, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் நன்மை தான் தரும். இந்த வாட்டி சனி பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மை தரும் என்பது உறுதிப்படுத்தலாம். வாக்கியபடி நடந்தாலும் சரி, திருக்கணித்து நடந்தாலும் சரி, பெரிய முன்னேற்றத்தை தரும். மக்களுடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக தான் அமையும். இது வரைக்கும் மக்கள் பற்றற்ற வாழ்க்கை இல்லாமல் இருந்தாங்க. இறை நாட்டம் இல்லாமல் இருந்து வந்த மக்களுக்கு அனைவருக்கும் இறை நாட்டம் ஏற்படுத்தி தரக்கூடிய சனி பயிற்சி என்றால் அது இந்த சனி பயிற்சி தான். மீனராசிக்காரர்கிட்ட தான் சொல்கிறேன்னா, ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் அல்லவா, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆரம்பம் எப்படி இருக்குதோ முடிவும் அதே மாதிரி இருக்குது. அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சற்று சுப விரயத்தையும் சேர்த்து காத்து கொடுப்பாருங்க ஐயா. எவ்வளோ செலவு பண்ணுறோமோ, அதாவது எவ்வளோ சேமிப்போ அவ்வளோ அளவுக்கு செலவுகளும் இருக்கும். என்னென்னா சேமிப்பு என்பது இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்றது. மற்றபடியெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. எவ்வளவு வருமானம் நீங்கள் சம்பாதிங்க, அதாவது செலவினங்கள் வந்தாலும் அதற்கு ஈவனாக சேமிப்பும் நம்மளுக்கு வேணும். நம்மக்கிட்ட வருமானமும் வரும். ஏன்னா அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் அல்லவா. கெடுதலான விஷயங்கள் நம்ம வாழ்வில் ஏற்படும். நம்ம கடன் வாங்கி வேலை செய்யறதை விட வர்ற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சுட்டா அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே, அதுவே ஒரு பெரிய நிம்மதி தானே. மனிதன் வாழக்கூடிய காலத்தில் இது மாதிரிலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு 7.5 சனி காலம் ஆரம்பிச்சுன்னு சொல்லும் போதே ஒவ்வொருத்தரும் பயந்துருவாங்க. எதுவுமே தொந்தரவே கிடையாது. நீங்கள் நம்ம நினைத்தாம எடுத்துக்கிட்டான், நாம் என்ன எடுத்துக்கிறோமோ அந்த பொருள் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும். நல்ல பொருளாக எடுத்துக்கிறோன்னா நல்ல பொருளாக தான் எடுத்துக்கணும். இறை நாமத்தை மேலோங்குங்கள், வேற எதுவுமே தேவையில்லை சாமி. பிரதோஷ நாள் வழிபாடை செய்யவும் முருகப்பெருமானை, மீனராசிக்காராகட்டும் மீனராசிக்காரங்க மொத்த பேருக்கும் முருகப்பெருமானையுமே தெய்வமே. அவரை பிடிச்சிங்க, அவருடைய திருவடியை பிடிச்சிங்க. இந்த 7.5 சனி காலம் என்பது உங்களை எந்த தொந்தரவுமே செய்யாதையா. விரையச்சனியாகட்டும் ஜென்ம சனியாகட்டும் எந்த சனி பகவானும் உங்களுடைய தான். முருகப்பெருமானை யார் ஒருவர் திருவடியை பிடிச்சுக்கிறாங்களோ அந்த வேல் கொண்டே கொய்திடுவார் பிரச்சனைகளை. நீங்கள் எதுவும் மனதில் தானாக விலகிவிடும். அந்த வள்ளி தெய்வானையோட திருப்பாதத்தை வணங்குங்க, வேற எதுவுமே தேவையில்லை. மொத்தமும் அவங்களே பார்த்துக்குவாங்க. காலிலே போட்டு மிச்சம் பிரச்சனைகளை காலடியில் விட்டுருவாங்க. இனி தொந்தரவு என்பது நம்ம வாழ்வில் வராமல் இருக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும்
ஐயா ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்மளுக்கு திருமணம் ஆகாது இருந்து வந்த மீனராசிக்காரங்க மொத்த பேருக்குமே இனி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். கண்டிப்பாக உறவிலே திருமணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை சார்ந்து வரும் சார். நிறைய பேருக்கு திருமணமாகி டைவர்ஸ் கூட ஆகியிருப்பாங்க. இனி குடும்ப உறவுகள் மேம்பட திருப்பியும் புதுசாக வாழ்க்கை நம்மளை தொடங்க போகிறாங்க என்று தான் சொல்லலாம். இரண்டாவது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அனைவருக்கும் இது ஒரு புதிய நல்ல ஒரு சனிப்பெயர்ச்சி. இல்லற சுகம் கிடைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இல்லறமற்றது நல்லறம் அல்லன்னு தான் சொல்லியிருக்கான். இல்லறம் நடத்தி தான் சன்னியாச வாழ்க்கைலாம் அப்புறம் தான் வரணும். இறைவனுடைய எதிர்படி சேரனா குடும்ப பொறுப்புகளை குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கணும், அவங்களுக்கு திருமணம் பாக்கியம் நடத்திட்டு சுற்றும் சூழல் எல்லாருக்கும் வாழ்த்து தான் அங்கே போய் சேர முடியும். இறைவனுடைய முக்தி பெறக்கூடிய காலமே அதான். 12ஆம் பாவகம் என்பது முக்தி பெறக்கூடிய காலம். அந்த முக்தி பெறக்கூடிய காலத்தை நம்ம சொல்கிறோம். அதனால தான் குடும்பம், குழந்தை பேர் எல்லாத்தையும் பெற்றுட்டு அவங்களுக்கு தேவையானது அனைத்தும் நாம் செயல்படுத்தணும். இதுவரைக்கும் இருந்து வந்த தீய பழக்கங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமையும். தொந்தரவுலாம் கிடையாது சாமி, இனிமேல் தொந்தரவுலாம் நம்மகிட்ட வராது. தேவை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக வரப்போகுது. ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலமாக நம்ம புதுசாக நம்ம யாருக்கும் எந்த பிஸ்னஸுக்கும் எந்த தொந்தரவுக்கும் போக தேவையில்லை. எந்த பிரச்சனைக்கும் நாம் தலையிடக்கூடாது. நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடலான்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த முடிவுக்கு நாம் வந்துடுவோம். ஏன்னா அது கண்டிப்பாக கொடுப்பார் சனி பகவான். மெயினான மேட்ரு அதை தான் கொடுப்பார். நீ யாரோட பிரச்சனைக்கும் போக தேவையில்லை. நம்ம பிரச்சனைக்கு யாரும் வராமல் இருந்தால் போதும். நாம் எந்த தொந்தரவும் பண்ண தேவையில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். விரயச்சனியாக இருந்தாலும் குடும்பச்சனி பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய காலமாகவும், அதாவது செலவுக்கேற்ற வரவும் வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். 12இல் அமர்ந்திருந்தாலும் செலவீனங்கள் இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய அவரே கொடுத்துருவார். நீ ஏன் கஷ்டப்படுறீங்க? நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாகும். புதுசாக நோய் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைலாம் விலகிடும். எல்லாமே ஏற்றம் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி இந்த 2022-2023 நடைபெறக்கூடிய மகா சனிப்பெயர்ச்சி, புதன்கிழமை நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி பெரிய முன்னேற்றத்தையும், இந்த மீனராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், குடும்ப சுமை என்று சொல்லக்கூடிய குடும்ப பொறுப்பையும், பெரிய பெரிய உத்தியோகம் செய்யக்கூடிய பாக்கியம், குழந்தை பேர் பெறக்கூடிய பாக்கியமும் இந்த காலத்தில் கிட்டும் என்பது உண்மை. இவங்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க, இவங்களுடைய குலதெய்வத்தை வழிபட இவங்கள் வாழ்வில் அனைவரும் நல்லது ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான எதிர்காலத்தையும் பெறுவார் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.